கல்ல கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்ல காணோம். என்னவா இருக்கும்? நம்ம எதுக்கு நாயை அடிக்கிறதுக்கு கல்லை தேடிட்டு இருக்கணும்? அது பாவம், அஞ்சரே உயிராச்சு, யாரை டிஸ்டர்ப் பண்ணது, நம்ம எதுக்கு அடிக்கணும்? பெண் புத்தி பின் புத்தி. ஏன் நமக்கு மட்டும்தான் புத்தி நம்ம அவசர அவசரமாக வேலை செய்யுமோ, நம்ம மட்டும்தான் தப்பாக யோசிப்போமோ? இப்படிலாம் யோசிச்சிருக்கேங்க. இந்த பழமொழிகளுக்கெல்லாம் என்ன அர்த்தமாக இருக்கும்? ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, போன வாரம் நான் இந்த பழமொழிகளும் அறிந்த விளக்கமும் அறியாத விளக்கமும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை இந்த வீக்கும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தமிழில் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க இல்லையா முன்னோர்கள்லாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டது நானும் வியூவர்ஸ் ஆகிய உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த வீக்கும் பழமொழிகள் சிலதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அதோட அறிந்த விளக்கமும் அறியாத விளக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாரம் நான் சொல்ல போகிற பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். இதை சின்ன வயசில் நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்னா, அதாவது நாய் நம்மளை துரத்திட்டு வரும், அந்த சமயத்தில் அதை அடிக்கிறதுக்கு கல் கையில் கிடைக்காது அப்படின்னு. இன்னொரு நினச்சிக்குவேன், கல் கையில் இருக்கும்போது கண்டிப்பாக நாயை நம்ம அடித்தே தான் ஆகணுமா அப்படின்னு. எனக்கு அதோட அர்த்தம்லாம் ப்ராப்பராக புரியவே இல்லை. அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ் வந்ததுக்கப்புறம் யோசிப்பேன், என்னடா இது, ஒன்று இருந்தால் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது, ஷால் இருந்தால் டாப்பை காணும், டாப் இருந்தால் ஷாலை காணும் அப்படின்னு நம்ம யோசிப்பல. ஓ, அதுதான் நான் பழமொழி முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க போல். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைன்றதுக்காக தான் கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். வீட்டில் என்ன மாதிரி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு தான். அப்போ நான் யோசிப்பேன், இதுதான் அறிந்த விளக்கம், இதுதான் உண்மையான விளக்கம் போல் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் நம்ம அறியாத விளக்கமும் இருக்கு. பழமொழியே ஆக்சுவலாக தப்புங்க. உண்மையான பழமொழி என்ன தெரியுமா இதுக்கு? நாயகனை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயகனை காணோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோயிலுக்கெலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு போயிட்டு அந்த சிலையை வெறும் சிலையாக பார்த்தா அது நமக்கு கல்லாக மட்டும்தான் தெரியும். ஆனால் இதில் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி கடவுளோட உருவத்தை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோம்னா அந்த சிலை கடவுளாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த கடவுளாக பார்த்தா அது நாயகன், வெறும் கல்லாக பார்த்தா சிலையை அது கல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிற்பி ஒரு நாயோட உருவத்தை செதுக்குவாங்க. அப்போ அந்த வழியாக போகிறப்போ சொல்லுவாங்க, ஐயோ இந்த சிற்பி நாயை எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாங்க என்னென்னா, இது வெறும் கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதே தான் திருமூலர் ஒரு செய்யுளில் சொல்லியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேக்கு மரத்தில் யானையை செஞ்சுருப்பாங்க. அப்போ வழியில் வரவங்க, ஐயோ இந்த யானை எவ்வளோ பலமுள்ளது அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவோம், இது எங்கே யானையை, யானைலாம் ஒன்றும் இல்லை, இது தேக்கு மரம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க அப்படின்னு. அப்போ தான் திருமூலர் சொல்லியிருப்பார், எல்லாமே நம்ம பார்க்குற கண்ணில் தான் இருக்குன்னு. அதே மாதிரி தாங்க இந்த பழமொழியும். நாயகனை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயகனை காணோம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். எல்லாமே நம்ம எண்ணத்தில் தான் இருக்குது அப்படின்றது தான் இதோட உண்மையான விளக்கம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெண் புத்தி பின் புத்தி. அது என்ன பெண் புத்தி பின் புத்தி? இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அர்த்தத்தில் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் ரொம்ப அடக்கமாக இருக்கணும், எந்த முடிவையும் சொல்லக்கூடாது. குடும்பத்துக்கு தலைவர் ஒரு ஆண் தான் இருப்பாங்க. அது தாத்தாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர். அப்போ அவங்க கூப்பிட்டா வரணும், அவங்க சொல்கிறத செய்யணும். அப்போ இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, என்னென்னா பெண்கள் எதையும் யோசித்து செய்ய முடியாது, அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஒரு நாடகத்தில் கேட்டேங்க, ஹீரோயின் சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட, என்னென்னா சாரிங்க உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோ சொல்லுவாங்க, ஆமாம்மா எப்போவுமே பெண் புத்தி பின் புத்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா எப்போயுமே பெண்கள் அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்ற அர்த்தமும் வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பின்னாடி வரக்கூடிய விஷயத்த முன்னாடியே யோசிப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு வருமானத்தை வச்சு எப்படி ஓட்டுறது, பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிப்பாங்களாம். அதை தான் பின்புத்தி, பின்னால் வரக்கூடியதை யோசிக்கிறது தான் பின்புத்தி அப்படின்னு.
ஆனால் நம்ம அதை வந்து தப்பு தப்பாக சொல்லி நம்மளெல்லாம் வேறு மாதிரி யோசிக்க வச்சுருக்காங்க. அவசர புத்தின்னு சொல்கிறது, எதையுமே யோசிக்கக்கூடிய திறன் இல்லைன்னு சொல்கிறது. ஓகேவா? அதனால் இந்த பழமொழிக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பின்னால் நடக்கக்கூடியதை யோசிக்கிறவர்கள் தான் பெண்கள் அப்படின்றது. அடுத்த பழமொழிங்க, இது ரொம்ப நான் ஷாக் ஆகிட்டேன். சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படின்ட்டு. சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். சார் நீங்கள் ஏன் சார் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு எம்டி கிட்ட போய் கேட்பாங்க. இந்த ஃபைலை நானே வச்சிடுறேனே, நானே உங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிடுறேனே. சார் உங்களுக்கு டீ எதாவது வேணுமா, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் சார் நாளைக்கு எனக்கு ஒரு ½ டே லீவ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு உடனே எம்டி சொல்வார். அதானே பார்த்தேன், சும்மா ஒன்று நீ எனக்கு வேலை செஞ்சுருக்க மாட்டியே, ஒரு காரியத்தோடு தானே செஞ்சுருப்ப அப்படின்னு. அதாங்க, ஒரு காரியம் இல்லாமல் ஒரு செயலை செய்ய மாட்டோன்றது தான் சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு. இது வந்து நம்ம அறிந்த விளக்கம். அறியாத விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழியர்கள் அப்படின்னு ஒரு பிரிவினருங்க மக்களில். அந்த சோழியர் பார்த்தீங்கன்னா என்ன, முன்னாடி வந்து ஒரு குடுமி போட்டிருப்பாங்க. அந்த குடுமி எதுக்கு அப்படின்னா, அவங்களோட பழக்கம் முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கனால அவங்களாம் அந்த குடுமியை போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போது சும்மாடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த வெயிட்டெல்லாம் தூக்குறதுக்காக வட்டமாக ஒரு பொருள் இருக்குங்க. அந்த வட்டமான பொருளை ஒரு துணியாலேயோ இல்லை நார்னாலேயோ சுற்றி தலை மேலே வச்சுக்குவாங்க. அது மேலே அந்த வெயிட்டு குடமோ இல்லை பெரிய மூட்டையோ அதை தூக்கி வச்சுக்குவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை வந்து அழுந்தாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போது இந்த பழமொழி நம்ம எப்படி தப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். உண்மையான பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சோழியர் என்னதான் முன்னாடி குடுமி வச்சுருந்தாலும் அந்த குடுமியை தூக்கி சுற்றி சும்மாடுவாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த அது மேலே தூக்கி துணியை வைக்கிறதோ வெயிட்டை வைக்கிறதோ அதெல்லாம் குடத்தை வைக்கிறதோ எதுவும் பண்ண முடியாது. அதுதான் சோழியர் குடுமி சும்மாடு ஆகாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை மாற்றி 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 சும்மாடு அப்படின்றது சும்மா ஆடாது அப்படின்னு நம்ம மாற்றி வச்சிட்டோம். ஓகேவா? இன்னொன்று சொல்லுவாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். முன்னாடி வந்து ஒரு குடுமையை போட்டிருப்பாங்க. அப்போ அந்த குடுமையை வந்து நம்ம சும்மாடுவாக யூஸ் பண்ண முடியாதுன்னு. இப்போ கூட கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள்லாம் அந்த முந்தானியை வந்து சுற்றி வட்ட வடிவில் சுற்றி தலையில் போட்டுக்கிட்டு அது மேலே அந்த குடத்தெல்லாம் தூக்கி வச்சுக்குவாங்க. அது பேர் தான் சும்மாடு. ஓகேவா? நம்ம வந்து மாற்றி வச்சுருக்குறோம். அப்போ உண்மையான பழமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க, சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம அப்படி மாற்றி வச்சுருக்கோம். என்னதான் பழமொழின்னா கூட எதையுமே நம்ம கம்ஃபர்டபுளுக்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் அதோட உண்மையான பொருள் வந்து மறைஞ்சு போயிடுது இல்லையா? எப்போவுமே நம்ம தமிழ் முன்னோர்கள்லாம் நிறைய யோசித்து ஒரு அர்த்தத்தோடு தான் வச்சுருப்பாங்க. அதனால் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அதோட உண்மையான அர்த்தத்திலே நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட தமிழர்கள் முன்னோர்களோட அறிவை நம்ம போற்றி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த பழமொழிகள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது பழமொழி தோணுச்சுன்னா, ஓகே திவ்யா நீ இதை கூட பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்பயும் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் நீங்கள் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.